ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டெலிவரி பேக் பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மல் டெலிவரியா இருந்தாலும், சி செக்ஷனா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் என்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத இப்போ வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டவல். கண்டிப்பா பேபிய வந்து குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட் டவல் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, டவல் வந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு. நம்ம வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, அ இந்த ட்ரெஸ்லயே நம்ம சேஞ்ச் பண்ணி வரலாம். நம்மளுக்கு நார்மல் டெலிவரி இருக்குமா, இல்ல சி செக்ஷன் இருக்குமா நம்மளுக்கு தெரியாது. ஸோ, நார்மல் டெலிவரியா இருந்தா இந்த மாரி நார்மலா நீங்க வந்து ட்ரெஸ் போட்டுட்டு வரலாம். சி செக்ஷனா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமாகும். நான் எதுக்கும் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீடிங் குர்த்தி தான் இது. லெகின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லூஸான லெகின்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2 நைட்டி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம எத்தன நாள் ஹாஸ்பிட்டல்ல இருப்போம் அப்படின்றது வந்து தெரியாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடு வந்து கிட்டயே இருக்கு. அதனால வந்து நான் பார்த்தீங்கன்னா, 2 நைட்டி தான் எடுத்து வச்சிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்லருந்தே எடுத்துட்டு வர சொல்லிக்கலாம். அப்படி இல்லன்னா, நான் வந்து டெலிவரிக்கு போற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா வந்து நைட்டீஸ் வந்து எடுத்து வச்சுட்டு போனாலும் போவேன். இந்த 2 நைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீடிங் நைட்டீஸ் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டார்க் ஷேட் மாரி எடுத்திருக்கேன். ஏன்னா ப்ளீடிங் எதுனா ஆச்சு அப்டின்னாலும் வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்கர்ட். இன்ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 இன்ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸே லூஸா இருக்கிற மாரி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 இன்ஸ்கர்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்ஸ்கர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2 தான் எடுத்து வச்சிருக்கேன். வீடு வந்து கிட்ட இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு பொருள் வேணும் அப்டின்னாலும், வீட்லருந்து எடுத்துட்டு வர சொல்லிடலாம். ஸோ அதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வெட்டர். ஸ்வெட்டர் வந்து நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஃப்டர் டெலிவரி வந்து நீங்க வந்து ஸ்வெட்டர் வந்து நெறைய யூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். ஏன்னா, இதுக்கப்புறம் வரப்போற வின்டர் சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் ஆக பேபிக்கும் கோல்ட் ஆகலாம், நமக்கும் கோல்ட் ஆகலாம். ஸோ, அந்த ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்வெட்டர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஆஃப்டர் டெலிவரி நம்ம வந்து நெறைய ஸ்வெட்டர் யூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில திங்ஸ் எல்லாம் நான் வந்து காட்டல. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போணும்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஸ்க்கு இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் இதில வந்து வைக்கல. நீங்க வந்து ஃப்ளாஸ்க்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட கெட்டில் இருந்தாலும் நீங்க வந்து கெட்டில்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டவலு. இந்த டவல் வந்து பார்த்தீங்கன்னா, பேபிக்கு கீழ வந்து போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு டவல் வந்து எடுத்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டவல். இந்த டவல் வந்து பார்த்தீங்கன்னா, பேபிக்கு மேல வந்து போத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டவல் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ, மோஸ்ட்லி நமக்கு நெறைய டவல்ஸ் வந்து யூஸ் ஆகும். அப்புறம் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டவல் வந்து யூஸ் ஆகும். ஸோ, நமக்கான ஒரு டவல் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு டவல் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பேபிக்கு தான். கண்டிப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது பேபி எல்லாம் வந்து குளிக்க வைப்பாங்க. ஸோ, அதுக்கு டவல் கேட்பாங்க. ஸோ, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு டவல் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு டவல் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறோம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு டவல் தான். இது வந்து நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பேபிக்கு வந்து கீழ போடுறதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டவலு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில டவல் மட்டும் நான் வந்து எடுத்துட்டு போறேன். சில டவல் வந்து வீட்ல வந்து யூஸ் பண்றதுக்காக வச்சுக்க போறேன். இந்த டவல் வந்து பார்த்தீங்கன்னா, பேபிக்கு குடுக்கறதுக்கு வந்து வாங்குறதுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, ஒரு ஒயிட் டவல் வந்து எடுத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி பேபி பாத் பண்ணதுக்கப்புறம் வந்து, இந்த மாரி சாஃப்ட் டவல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அவங்கள வந்து துடைக்கணும். ஸோ, அதுக்காகவும் இந்த டவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து சாஃப்ட்டா இருக்கு இந்த டவலு. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் நம்ப. கெட்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஃப்டர் டெலிவரி நீங்க வந்து கண்டிப்பா வார்ம் வாட்டர் குடிக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ, அதுக்கு கெட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ளாஸ்க்கும் நீங்க வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்ககிட்ட வந்து பழைய வேஷ்டி, அ இல்லன்னா வந்து லுங்கி இந்த மாரி இருந்துச்சுன்னா, சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேபிக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லன்னா உங்களோட நைட்டி எது கிடைக்குதோ காட்டன்ல வந்து சின்ன சின்ன பீஸா வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்சுட்டீங்க அப்டின்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
மோஸ்ட்லி வந்து பேபிக்கு டைப்பர் போடாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி காடா துணி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ, அதுக்காக சின்ன சின்னதா நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிஸ்போசபிள் பிரஸ்ட் பேட். ஆஃப்டர் டெலிவரி கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஃப்டர் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மில்க் லீக்கேஜ் வந்து இருக்கும். ஸோ, நீங்க இந்த பேட யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ட்ரெஸ்லலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஆகாது. இது வந்து 24 பீஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்போசபிள் தான். நீங்க வந்து ரீயூசபிளும் இருக்கு. நீங்க அதுவும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நியூ மாம்லேருந்து இந்த மெட்டர்னிட்டி சானிட்டரி பேட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரி டைம்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மல் டெலிவரியா இருந்தாலும், சி செக்ஷனா இருந்தாலும், எவ்வளோ நாள் நம்மளுக்கு ப்ளீடிங் ஆகும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, 3 பேக் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு பேக் வந்து பார்த்தீங்கன்னா, ₹150 அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் வந்து 3 பேக் வந்து ஒண்ணா ஆர்டர் பண்ணியிருந்தேன். நார்மல் டெலிவரிக்கு கொஞ்சம் ப்ளீடிங் ஜாஸ்தியாவே இருக்கும். சி செக்ஷன் பண்றாங்க அப்டின்னா, அவங்களுக்கும் ப்ளீடிங் இருக்கும். பட் கொஞ்ச நாள் வந்து ப்ளீடிங் இருந்துட்டே இருக்கும். அப்போ நீங்க இந்த பேட் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எவர் எவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பீரியட் பேண்டீஸ். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சி செக்ஷன் பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா இன்னர்ஸ் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ, அந்த மாரி இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த பீரியட் பேண்டீஸ் வந்து யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க வந்து அப்டியே வியர் பண்ணிட்டு, அப்டியே டிஸ்போசபிள் வந்து பண்ணிடலாம். நம்ம வந்து பேண்டீஸ் யூஸ் பண்ணி பேட் யூஸ் பண்ணணும் அப்டின்ற அவசியம் இல்ல. உங்களுக்கு வந்து எப்போ வந்து கொஞ்சம் அந்த சர்ஜரி பண்ண இடத்துல வந்து பெயின் எல்லாம் குறையுதோ, அப்போ வந்து நீங்க வந்து பேண்டீஸ் யூஸ் பண்ணி பேட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட் பேண்டீஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் என்ன சொல்ல போனா, இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய பேக். 10 பீஸ் கிட்ட இருந்துச்சு. 10 பீஸுமே வந்து எனக்கு வந்து காலி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு எம்ப்டி பாக்ஸ். இந்த எம்ப்டி பாக்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கையில எதனா கோல்டு போட்டிருப்போம். கழுத்தில தாலி இருக்கும். அப்புறம் ஏதாவது மெட்டி, கொலுசு இந்த மாரி இருந்துச்சுன்னா, நம்ம வீட்ல இருக்கவங்க கிட்ட குடுத்தோம்னா, இந்த பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கோல்டு, நம்மளோட திங்ஸ் எல்லாமே வந்து சேஃபா வச்சுக்கிறதுக்கு இந்த மாரி ஒரு எம்ப்டி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 2 இந்த ஹூடட் டவல் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, பேபிய வந்து கவர் பண்ற 2 டவல். நான் வந்து ஒண்ணு பிங்க், ஒண்ணு வந்து ப்ளூல வந்து எடுத்திருக்கேன். என்ன பேபின்னு நம்மளுக்கு தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். பேபிய கவர் பண்றதுக்கு, பேபிய வாங்கிக்கிறதுக்கு, யாருன்னா பேபிய பார்க்க வராங்கன்னா, அவங்களுக்கு இதில ரேப் பண்ணி குடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 2 அ யூரின் மேட் ஷீட் வந்து வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ப்ளூ, ஒண்ணு பிங்க் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ பேபி வந்து எதனா யூரின் போறாங்க அப்டின்னா, இந்த மேட் யூஸ் பண்ணோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டைப்பர் சேஞ்சிங்க்குலாம் கூட இந்த மேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து ஒரு 2டே 2 மேட் மட்டும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு அப்டின்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பர்ஸ். இந்த பர்ஸ்ல என்னென்னலாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, அப்புறம் ஐடி கார்டு, ஃபோட்டோஸ் இந்த மாரி உங்களோட டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மணி இந்த மாரி இருக்கும் இல்லையா? ஸோ எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கோகனட் ஆயில். ஆ கோகனட் ஆயில் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அ அது மட்டும் இல்லாம பேபிக்கு மசாஜ் பண்ணி குளிக்க வைக்கிறாங்க அப்டின்னா, ஸோ அவங்களுக்கு குடுக்கறதுக்கும் இந்த ஆயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட இன்னர்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாவே வாங்கி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் வந்து ஃபீடிங் ப்ரா வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் லூஸா இருக்கிற மாரி, நல்லா சாஃப்ட்டா இருக்கிற மாரி தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பேபியோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ட வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. இந்த டைப்பர் ரேஷ் கிரீம், ஷாம்பூ, பாடி வாஷ், சோப்பு, நெயில் கட்டர் இந்த மாரி எல்லா திங்ஸுமே ஒரு பாக்ஸ்ல போட்டு நீங்க செப்பரேட்டா வச்சுட்டீங்க அப்டின்னா, அவங்க கேட்கும்போது நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து குடுக்குறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டா ஒரு பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே போட்டு வச்சிருக்கேன். மாய்ஸ்சரைசர்லேருந்து பாடி வாஷ், சோப்பு எல்லாமே வந்து நான் வந்து அதில வந்து வச்சிருக்கேன். இன்னொரு பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட நார்மல் டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் பிரஷ்ஷு, அப்புறம் ஃபேஸ் வாஷ், கிளிப்பு, லப்பர் பேண்டு, அதுக்கப்புறம் சீப்பு, பவுடர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ, இதுவுமே வந்து நீங்க முன்னாடியே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இன்னும் நெறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம எடுத்து வைக்கணும் இதில. இதில வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் எடுத்து வைக்கணும். அப்புறம் நம்ம வந்து சோப் எடுத்து வைக்கணும். ஸோ, இன்னும் சில ஐட்டம்ஸ் வந்து எடுத்து வைக்கணும். நான் வந்து இப்போ வரைக்கும் இது கொஞ்சமா உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். மத்த ஐட்டம்ஸ்ல உங்களுக்கு சேஃப்டி பின்
ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு தேவைப்பட்டுட்டே இருக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ அத ஒரு பாக்ஸ்ல வந்து நம்ம போட்டு வச்சுட்டோம்னா, எடுத்து நம்ம யூஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அங்கங்க கழிச்சு போடுற மாதிரி இருக்காது. ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு பாக்ஸாவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பீஸ் சேஃப் டிஸ்போசபிள் பேக். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற டைப்பர் ஆகட்டும், இல்ல பேபிக்கு யூஸ் பண்ண டைப்பர் ஆகட்டும், இல்ல நம்மளோட மெட்டர்னிட்டி பேட் ஆகட்டும், அத அப்படியே த்ரோ பண்ணாம, இந்த மாதிரி ஒரு கவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போட்டு த்ரோ பண்ணோம்னா, இப்போ யாருனா வராங்க அப்படின்னா, ரெஸ்ட் ரூம் போறாங்க, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றாங்க, இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களே வந்து அந்த டஸ்ட்பின கிளீன் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேக் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, பேபியோட டைப்பர் ஆகட்டும், இல்ல நம்மளோட மெட்டர்னிட்டி பேட் ஆகட்டும், அத இதுக்குள்ள போட்டு நீங்க வந்து இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, இத பிரிச்சுட்டு ஒட்டுட்டீங்க அப்டின்னா, அது வந்து வெளில வராது. ஸோ நம்ம வந்து ஈஸியா வந்து த்ரோ பண்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட. நீங்க எங்கேயாவது ட்ராவல் பண்றீங்க. பஸ்லயே ஆகட்டும், இல்ல ட்ரெயின்லயே ஆகட்டும், கார்லயே ஆகட்டும். இந்த மாரி ட்ராவல் பண்ணும்போது, பேபிய கூட வச்சிருக்கீங்க அப்டின்னா, அந்த டைப்பர எப்படி அப்படியே த்ரோ பண்ணாம, இந்த மாரி ஒரு டிஸ்போசபிள் கவர்ல வந்து நீங்க வந்து போட்டுட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் டஸ்ட்பின்ல வந்து த்ரோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே இந்த கவர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கவர்ஸ் இருக்கும். நான் வந்து அதுலேருந்து ஒரு 10 கவர் மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா வீட்லருந்து எடுத்துட்டு வர சொல்லலாம். ஸோ நான் வந்து ஒரு 10லேருந்து 12 கவர் கிட்ட நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட எசென்ஷியல் திங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, பேபியோட வாஷ் கிளாத் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி எதனா பால் குடிச்சாங்க அப்படின்னா, அவங்க வந்து மவுத்த வந்து அ துடைக்கிறதுக்காகட்டும், இந்த கிளாத் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம பேபிக்கு எதுனா வந்து அ உடம்பு வந்து தொடச்சு விடுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளாத் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேபியோட ஸ்கின்ன ஹர்ட் பண்ணாத அளவுக்கு இந்த கிளாத் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேண்ட் வந்து பெலாசோ பேண்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஒருவேள நம்மளால வந்து இன்ஸ்கர்ட் வந்து கட்ட முடியல, இல்ல வீட்டுக்கு வரோம், லெக்கின்ஸ் வந்து ரொம்ப டைட்டா இருக்கு, அப்படின்ற பட்சத்தில ஒரு பேண்ட் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா காட்டனா இருக்கிறதா பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேண்ட் எடுத்து வச்சிருக்கேன். இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. ஸோ ஒரு சேஃப்டி பர்ப்பஸ்க்காக நான் வந்து ஒரே ஒரு பேண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். அ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்களும் வந்து இந்த மாரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மெடிசின் கிட்டு. அ உங்களோட மெடிசின்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்க டெலிவரிக்கு முன்னாடி வந்து கால்சியம், அயர்ன் டேப்லெட், அப்புறம் நெறைய சுகர் டேப்லெட்டா இருக்கட்டும், இல்ல பிபி டேப்லெட்டா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க. தைராய்டு டேப்லெட் இப்படிலாம் இருக்கும். ஸோ நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க. அத வந்து இந்த மாரி ஒரு பவுச்ல வந்து போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஆஃப்டர் டெலிவரி உங்கள வந்து உங்க டாக்டர் வந்து கால்சியம் டேப்லெட் அண்ட் அயர்ன் டேப்லெட் இது எல்லாமே கன்டின்யூ பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து இது யூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். நான் வந்து சேஃப்டி பர்ப்பஸ்க்காக ஒரு வேள மெடிசின்ஸ் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்கன்னா, யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு வந்து வீடு கிட்டேயே இருக்கு அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய திங்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்துட்டு போல. ரொம்ப கம்மியான திங்ஸ் மட்டும் தான் நான் வந்து எடுத்துட்டு போறேன். எது நம்மளுக்கு தேவையோ அத மட்டும் நீங்க வந்து எடுத்துட்டு போங்க. இல்ல உங்களுக்கு வீடு ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஃப்ளாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து கெட்டிலு இந்த மாரி ஐட்டம்லாம் கண்டிப்பா நீங்க வந்து எடுத்துட்டு போங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு, அப்படியே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, Instagram ஐடி வந்து கேட்குறீங்க. Instagram ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம வந்து கிளிக் பண்ணி Instagramலயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க Instagramலயும் கேட்கலாம். இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் செக்ஷன்லயும் கேட்கலாம். இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிட்டு, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த வீடியோவ வந்து மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாரி உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.